தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்றுமுன் விடுதலையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டை திமுக ஆட்சி செய்தது. பழிவாங்கும் படலத்தை மேற்கொண்டது. தன்னை யார் யார் எதிர்த்து பேசுகின்றார்களோ, திமுக ஆட்சியை குறை சொல்லி பேசுகின்றார்களோ அவர்கள் மீது வன்மத்தை கக்கியது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது அவதூறு பேசியது. அவர் மீது அவதூறு பரப்புவதற்காக ஊடகங்களுக்கு பணம் கொடுத்தது. விஜயலட்சுமியை வரவழைத்து பாலியல் புகார் கொடுக்க வைத்து சொல்லன்னா துன்பத்தை கொடுத்தது. அதே போன்று இந்த சவுக்கு சங்கர் திமுக அரசை கண்டித்து குரல் கொடுத்து வந்தார். அவரை தேர்தலுக்கு முன்பாக குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது திமுக அரசு. ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் அவர் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடிய முகாந்திரம் எதுவும் இல்லை என்று கூறி குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார். தற்பொழுது சற்று முன் சிறையிலிருந்து விடுதலையாகிவிட்டதாக தகவல்கள் வருகின்றன. சவுக்கு சங்கர் மீது வேறு ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் விடுதலையாக மாட்டார் என கூறப்பட்டது. தற்பொழுது சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து விடுதலையாகியுள்ளதாக செய்திகள் வருகின்றன.